எந்த இடம்னு சொல்லு, எந்த நேரம்னு சொல்லு. இத்தனாம் தேதி இந்த இடத்துல பெரியார் சிலையை நாங்கள் உடைப்போம். மதுரையில் நான்மாட கூடல்ல சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த கூடல் மாநகரில் எல்லாரும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கு வாழ்ந்த மன்னர்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் கட்டுவதற்கும் இடம் கொடுத்தார்கள். இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துகின்ற மசூதிகளுக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் இல்லாத ஒரு பிரச்சனையை இந்துத்துவா வெறியர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். அங்கே 1904 அந்த காலத்திலும் சரி, அதுக்கு பிறகு ஒரு 40-50 ஆண்டுகள் கழித்தும் இது பற்றியெல்லாம் தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. 100-150 வருஷமாக என்ன நடைமுறை இருந்ததோ அதுதான் இருக்குது. இந்த இந்துத்துவாக்காரர்கள் சொல்லக்கூடிய இடத்துல போய் திருவிளக்கு ஒளி சுடர் ஏற்றுற வேலை கிடையவே கிடையாது. அது சிக்கந்தர் தர்காவை ஒட்டி இருக்கு. அதனால் இதுவரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. உச்சி பிள்ளையார் கோயிலில் சுடர் ஏற்றி வச்சுட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு பக்தர்கள், முருக பக்தர்கள் மகிழ்ச்சியாக முருகரை வழிபட்டு வருகிறவர்கள் வந்து விடுவார்கள். சிக்கந்தர் தர்காவுக்கு போகிற முஸ்லீம்கள் அவங்க போயிடுவாங்க. ஒரு சின்ன சச்சரவு கூட வந்தது கிடையாது, ஒரு சின்ன மோதல் கூட வந்தது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை எப்படியாவது அவர்கள் வடநாட்டிலே ராமர் கோயிலை வைத்து எப்படி பிரச்சனை பண்ணாங்களோ அது மாதிரி இங்கேயும் சமய மோதல்களை ஏற்படுத்தி விட்டலாமா? பெரும்பான்மையினர் இந்துக்கள் தானே, அவர்களை கவர்ந்து விட்டால் எலெக்ஷனை நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த திட்டமிட்டு கொண்டு திராவிட பூமியாகிய, சமத்துவ பூமியாகிய, மனிதாபிமானமும் சகோதரத்துவத்தையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாத்து வருகிற தமிழ்நாட்டில் அவர்கள் பிரவேசித்து விடலாம் என்று முனைகிறார்கள். அறிவாசான் பெரியார் சிலையே உடைப்போடு கூட ரெண்டொருத்தர் தைரியமாக சொன்னான். நான் உங்கள் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. நீ உடைக்கணும்னா சொல்லிட்டு வா. ஆம்பளை நீ ஆம்பளையோ பொம்பளையோ 2 பேரும் ஒன்று தான். நமக்கு ஈழத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் புலிகளை விட பெண் புலிகள் தான் அதிகமாக போர்க்களங்கள் ஜெயிச்சிருப்பாங்க, யாராக இருந்தாலும் சரி. நாங்கள் பெரியார் சிலையை உடைக்க போகிறோம் சொல்கிறியா? எந்த இடம்னு சொல்லு, எந்த நேரம்னு சொல்லு. இத்தனாம் தேதி இந்த இடத்துல பெரியார் சிலையை நாங்கள் உடைப்போம், அறிவிச்சிட்டு வா. நெஞ்சில துணிவு இருந்தால், தன்மானம் இருந்தால், போய் மேடையில் போய் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதில் பேசுறது, பிரஸில் பேசுறது, அப்படி சொல்லிட்டு வா. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வைகோ அங்கே வந்து நிற்பான். பெரியார் சிலையை நோக்கி ஒரு கல் வருகிறதுனா கல்லை எதிர்கொண்டு தாங்குவோம். இல்லை கிட்டாவது சமட்டியால் அடிக்கணும்னு நினைச்சா நெஞ்சிலே பாயும் எங்கள் ஈட்டி. அதை பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறேன். அதுக்கு தைரியம் இருந்தால் பெரியார் சிலையை இத்தனாம் தேதி இந்த இடத்தில் நாங்கள் உடைக்க வருகிறோம்னு அறிவித்து விட்டு வா. கோலத்தனமாக ராத்திரி அமாவாசை இருட்டில் போய் அது மேலே சாணியை ஊற்றுறது, துணியை போடுறதுங்கிற இந்த கேவலமான வேலையை செய்யாதுங்க. அது கொஞ்சம் பேர் செஞ்சிகிட்டு இருக்கிறான், அதை கொஞ்சம் பேர் பின்னாடி இருந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தலைவர்கள போர்வையில் அவங்க பத்திரிகையாளர்களை அடிக்கடி சந்திக்கிறாங்க, மக்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இவ்வளவு சொல்கிறதுக்கு காரணம், இந்த பூமியில் ஒரு முறை தான் பிறக்க முடியும் மனிதன். மனிதனுக்கு மறுபிறவி கிடையாது, இறக்க நம்பிக்கையும் கிடையாது. பிறப்பது ஒரு முறை, மடிவதும் ஒரு முறை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.